குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் தரப்பில் போட்டியிடும் மீரா குமார் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து வரும் 1ஆம் தேதி தமிழகத்திற்கு வந்து அவர் ஆதரவை திரட்ட உள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிடும் மீரா குமார் வேட்புமனுவை தாக்கல் செய்தபோது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். हम लोग इसको लागू करने में विश्वास करते हैं और मैंने सभी निर्वाचक मंडल के सम्मानित सदस्यों से अनुरोध किया है। देखिए, ये हम लोग के लिए एक विचारधारा, उसूलों और सच्चाई के लिए लड़ाई और लड़ेंगे। The battle has begun and it is a battle in defense of constitution and secular democracy, and it is a serious battle, and we wish all legislators will support Srimati Meera Kumar. மனசாட்சியின்படி ஓட்டு அளித்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கொள்கை இல்லாமல் அரசியலே கிடையாது. அதனால குடியரசுத் தலைவர் தேர்தலை மட்டும் கொள்கை இல்லாமல் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவது அரசியலுக்கே இழுக்கான ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அரசியல் என்பதை கொள்கையின் அடிப்படையிலான ஒன்றாகத்தான் இருக்க முடியும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் இதுவரை 64 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்கள் மீது நாளை பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை 50 எம்பிக்கள், 50 எம்எல்ஏக்கள் முன்மொழிந்து வழிமொழிய வேண்டும். இந்த ஆதரவு பாரதிய ஜனதா வேட்பாளரான ராம்நாத் கோவிந்துக்கும் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் மீரா குமாருக்கும் மட்டுமே இருப்பதால் இருவரின் மனுக்களும் ஏற்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனையடுத்து நாளை முதல் தனது பிரச்சாரத்தை துவங்கும் மீரா குமார் வரும் 1ஆம் தேதி தமிழகம் வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே ஆதரவு கோருகிறார். ஜூலை 2ஆம் தேதி திமுக தலைவர்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார். உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள ராம்நாத் கோவிந்தும் வரும் 1ஆம் தேதி தமிழகத்தில் வாக்கு சேகரிக்க இருக்கிறார். புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து ஹனிகுமார்.